ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா சூரை மீன் புட்டு தான் செய்ய போகிறோம். இங்கே வந்து இது நாங்கள் தோன் டாப்பான்னு சொல்லுவோம், ரெடிமேடாக வர்றது. ஆனால் இது சூரை மீனோட சதை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கடுகு உளுத்தம் பயிர் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனோன்னா பச்சை மிளகா போட்டுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சா வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் போட்டேன். உப்பு வதங்கிறதுக்கு உப்பு போட்டுங்க தேவையான அளவு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கினா அதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் இருக்கிற மீனை வந்து போட்டு நல்லா உடச்சி விட்டுக்கணும். இது வந்து சூரை மீன்லேயே 2 வகையான சூரை இருக்குது, ரத்த சூரை, வெள்ளை சூரை. நம்ம செய்கிறது வெள்ளை சூரை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மீன் வெங்காயத்தோடு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வேறு எந்த தூளும் இதுக்கு போடக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. தெளிச்சிக்கிட்டு நம்ம நல்லா வந்து இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளால் சிம்பிளான ஒரு மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. மீன் புட்டுக்கு ஏற்ற மாதிரி ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, வாட்டமான தொட்டுக்க இது. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த போட்டில் போய் தான் மீன் பிடிப்பாங்க. அந்த மீன் தான் இப்போ புட்டாக அழகான புட்டாக மாறி இருக்குது. அழகான பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்க மீன் புட்டு ரெடி. நீங்களும் இதே மாதிரியே மீன் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.